ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நான் எத பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே எது மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்கு. காலேஜ்ல போயிட்டு நாளைக்கு வந்து என்னால பெருசா பணம் கட்டி படிக்க முடியாது சார். எனக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறீங்க இல்லையா? இப்போ அந்த இத பத்தி தான் சொல்ல போறேன். நார்மலா ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் எது மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. நார்மலா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட் குடுக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப்பா இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். ஓகேங்களா? அதாவது நீங்க உங்க குடும்பத்திலிருந்து முதல் பட்டதாரியா காலேஜுக்குள்ள போறீங்க அப்படின்னா, உங்க குடும்பத்தில யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. நான் தான் சார் ஃபர்ஸ்ட் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க மீன்ஸ் உங்களுக்கு 12th வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க. காலேஜுக்குள்ள யாரும் போனதில்ல அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, நீங்க முதல் ஆளா நீங்க காலேஜுக்குள்ள போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஓகேங்களா? அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு வந்து உங்களுக்கு ரூ. 25,000 ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து குடுக்குறாங்க. இது வந்து இன்ஜினியரிங்க்கு அதர் கோர்ஸஸும் நெறைய இருக்கு. நார்மலா இந்த கோர்ஸ் வந்து இது வந்து அதர் கோர்ஸஸ்க்கும் சில கோர்ஸஸ் குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்க்கு பெருசா தரதில்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் கேட்குறீங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ்ல போனீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கிடைக்கும் சார். நீங்க மேனேஜ்மென்ட் வழியா சீட் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பத்தி எக்ஸாக்ட்டா இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பத்தி நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கன்னு சொல்லி போடுங்க. நான் கண்டிப்பா அத பத்தி உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, பிசி, எம்பிசி அண்ட் டிஎன்சி ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப்ஸ். இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நீங்க இந்த கம்யூனிட்டில வரீங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சில வரீங்க அப்படின்னா, நீங்க கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலியமா சீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப தான் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் அமௌண்ட் வந்து வரும். ஓகேங்களா? அது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு மாறி வருது. 5 டூ 10 அந்த ரேஞ்சுக்குள்ள வருது. அது வந்து எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. 5 வரைக்குமே வருதுன்னு சொல்லலாம் நார்மலா. ஓகேங்களா? இது ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிஎம்எஸ்எஸ் அப்படிங்கிறது இந்த நம்ம எஸ்சி ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? எஸ்சி, எஸ்டி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிற மெத்தட் பிஎம்எஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வரும். நீங்க உங்களோட இன்கம் வந்து 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கிரைட்டீரியா இருக்கு. இதுக்குள்ள வரீங்க அப்படின்னா, எஸ்சி ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வரும். ஓகேங்களா? இப்படி ஒரு 3 ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு நார்மலா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் குடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்ட்டு ஏஐசிடியோட பிரகதி ஸ்காலர்ஷிப்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து குடுக்குறாங்க. ஒரு 50,000 வரைக்கும் குடுக்குறாங்க சார். இந்த டீட்டெயில்ஸ் பத்தி நீங்க எக்ஸாக்ட்டா தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, கமெண்ட்ல வந்து இத பத்தி டீட்டெயிலா சொல்லுங்கன்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பா அத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இந்த ப்ராசஸ் எப்படிலாம் இருக்கு, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏஐசிடிஇ வந்து ஆஃபர் பண்ணக்கூடிய சிக்ஷாம் ஸ்காலர்ஷிப் அப்படின்ட்டு ஒண்ணு. சிக்ஷாம் ஸ்காலர்ஷிப்னு ஒண்ணு இருக்கு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்பெஷலி ஏபிள்டு ஸ்டூடண்ட்ஸா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து நியர்பை ஒரு 50,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் குடுக்குறாங்க. இத பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்லணும் அப்படின்னா, கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா சொல்றேன். இத பத்தியும் எக்ஸாக்ட்டா பேசி போடலாம். நேஷனல் ஸ்காலர்ஷிப்ஸ் போர்ட்டல்னு ஒண்ணு இருக்கு. இதுலயும் வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸா பார்த்தீங்க அப்படின்னா, வித்யாதம் ஸ்காலர்ஷிப்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்ஸ் இப்படிங்கிற மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்கு. இத பத்தி நீங்க எக்ஸாக்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்கீம்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க தாராளமா ஸ்காலர்ஷிப்ஸ்ல படிக்கலாம். ஓகேங்களா? அத பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். எப்படி அப்ளை பண்ணணும்? யார் எலிஜிபிள்? இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல வேற எந்த டாபிக் பத்தி பேசலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க. அத பத்தியும் பேசலாம். தேங்க் யூ.